ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஜெனரல் அவேர்னஸோட சிலபஸ் நான் சிஹெச்எஸ்எலுக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், ஸ்டெனோ, டிஆர்டிஓ, எம்டிஎஸ்னு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாலிட்டி கவர் பண்ணிருக்கோம். பாலிட்டியில் 3 கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஆர்டிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது வந்து சில ஆர்டிகல்ஸ் வந்து வச்சாங்க. அதன்படி நம்மளுக்கு நிறைய சலுகைகள் அண்டு விதிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் பார்க்கக்கூடிய 28வது கிளாஸ். ஓகேவா? இதுக்கு முந்தின கிளாஸஸ் நீங்கள் பார்க்கலாம்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த கிளாஸஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம சேனல் சார்பாக வந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஓகேவா? இதன்படி குவிசஸ் மாதிரி நடக்கும். 25 கொஸ்டின் குவிசஸ் மாதிரி நடக்கும். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறேன் எவ்ரி சண்டே. நான் அக்டோபர் மந்த்துக்கான கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் அண்ட் ப்ரீவியஸ் கியூசஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 250 rupees. இந்த 250 rupees நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க யூபிஐ ஆப்ஸ் அண்டு ஐடி மூலமாக நீங்கள் எனக்கு பே பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெயில் அனுப்பிங்கன்னா நான் உங்களை என்னோட பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, December 15th to March 30 வரை இந்த கோர்ஸோட டியூரேஷன். ஓகேவா? ஓகே, ஆர்டிக்கல். இந்த வீடியோ பார்க்கணும் தெரியுமா? இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆர்டிக்கலுக்கு படிக்க வேண்டாம். இதற்கான பிடிஎஃப்ஸ் ஆல்சோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கிளாஸஸ் ஆல்சோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்தால் ஆர்டிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாமே கம்பைல் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஆர்டிக்கலில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகேவா? பார்க்கலாம். நான் ஆர்டிக்கல் அதோட என்ன ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அப்படியே தான் இந்த கிளாஸ் போகும். ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சட்டத்தின் முன்னாடி சமம். ஓகேவா? அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிலீஜியனை சார்ந்திருப்போம், ஒவ்வொரு கேஸ்ட்டை சார்ந்திருப்போம். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணுங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 14 சொல்லுது. இந்த ஆர்டிக்கல் 14, 15, 16, 17, 18, 19 இந்த ஆர்டிகல்ஸுக்கு திரும்ப இந்த 6 ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 ஆர்டிக்கலில் இருந்தால் ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சியில் கேட்காங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 15 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஒரு கேஸ்ட்டில் பிறந்திருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு கேஸ்ட்டில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் ஒரு ரிலீஜனில் பிறந்திருப்பாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு ரிலீஜனில் பிறந்திருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ரிலீஜனில் பிறந்திருக்கோம், எந்த கேஸ்ட்டில் பிறந்திருக்கோம், எந்த ஊரில் பிறந்திருக்கோம், அதன்படி எந்த வேறுபாடுமே பார்க்கக்கூடாது. எந்த இப்போ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பிரச்சனை நடந்திருக்குன்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு அசம்ஷன் வருது தெரியுமா? அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதா ஆர்டிக்கல் 15 சொல்லுது. ஓகேவா? ஆர்டிக்கல் 16 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் ப்ரைவேட் செக்டார்ஸ்லையும் எல்லா எம்ப்ளாய்மெண்ட்லையும் எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டுமே எல்லா இதுலையும் ஆக்குபை பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஓசி இருப்போம், ஓபிசி இருப்போம், எஸ்சி இருப்போம், எஸ்டி இருப்போம், இடபிள்யூஎஸ் இருப்போம். ஆனால் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஒரு ஜாப்பில் ஓசிக்கு மட்டுமே ப்ரையாரிட்டி அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஆர்டிகல் 16 சொல்லுது. ஆர்டிகல் 17 என்ன சொல்கிறாங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை வந்து ஒழிக்கணுங்கிறதான். இப்போ சில கேஸ்ட்காரங்க வந்து சில ரிலிஜியன்காரங்க வந்து சில ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட்காரங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதான் ஆர்டிகல் 17 சொல்லுது. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதையும் இது வந்து தடை பண்ணுது. ஓகேவா? ஆர்டிகல் 19 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பேச்சுரிமை, எல்லாருக்குமே பேச்சுரிமை இருக்கணுங்கிறத வலியுறுத்துறது தான் இந்த ஆர்டிகல் 17. ஓகேவா? ஆர்டிகல் 21 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். ஓகேவா? 5th வரைக்கும் எல்லாருக்குமே கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ அதனால தான் 5th வரைக்குமே நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரீ எஜுகேஷனை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 8th வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆர்டிகல் 21A ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 26 என்னதுன்னா, நம்ம எந்த மதத்தை வழிபடுறதுக்கும் நம்மளுக்கு வந்து உரிமை இருக்குது. அதுதான் ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 31B என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட் வருதுன்னா அதோட ரெகுலேஷன் அது வேலிடிட்டியே சொல்கிறது தான் ஆர்டிகல் 31B. ஓகேவா? ஆர்டிகல் 32 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்ஸ்லாம் பார்த்தோம் தெரியுமா? ஹேபியஸ் கார்பஸ் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கலில் தான் வரும். ஆர்டிகல் 32 வந்து இந்திய அரசியலமைப்போட உயிர்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார். ஓகேவா? ஆர்டிகல் 32. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 40 என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வில்லேஜ் பஞ்சாயத்தை உருவாக்குறது ஆர்டிகல் 40. இப்போ ஒரு இடத்துல வில்லேஜ் பஞ்சாயத்து இல்லாத இடத்துல உருவாக்கணும்னா இந்த ஆர்டிகல் 40யை யூஸ் பண்ணி தான் உருவாக்க முடியும். ஓகேவா? ஆர்டிகல் 43B என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ப்ரமோஷன் கொடுக்கறது இந்த ஆர்டிகல் 43B தான். ஆர்டிகல் 45 என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் 6 வயசு வரைக்கும் அவங்களோட உடல்நலத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கான சப்போர்ட்ஸையும் எஜுகேஷனையும் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறது தான். அடுத்து ஆர்டிகல் 52, இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கு பிரசிடென்ட் வேணும்னு சொல்கிறது ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 52. ஓகேவா? பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 54. ஓகே. ஆர்டிகல் 64 என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் இருக்காரு, அவர் தூக்கணும், அவரை மாற்றணும்னா இந்த இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க, பதவி நீக்கம் பண்ணுறது. அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 61. ஓகேவா? ஆர்டிகல் 63 வந்து வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி சொல்கிறது, அவர் வேணும் இந்தியாவுக்குங்கிறதுக்கான. வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 66 வந்து அவர் எப்படி எலெக்ஷன் நடக்குதுங்கிறதுக்கான ஆர்டிகல் 63. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனுங்கிற மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? அடுத்தது 72. ஆர்டிகல் 71 கிரேட் பார்டன் அப்படின்னா பொது மன்னிப்பு வழங்குவாங்க தெரியுமா, அது ஆர்டிகல் 72. ஆர்டிகல் 72 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 63 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 52 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆர்டிகல் 73 எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியனோட பவர் வந்து பிரசிடென்ட் கையில் இருக்கணுங்கிறது தான் ஆர்டிகல் 73. ஆர்டிகல் 74 என்னதுன்னா இப்போ கவுன்சில் மினிஸ்டர்ஸ், யூனியன் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாமே பிரசிடென்ட்டோட அறிவுரையை பெறணுங்கிறது தான் ஆர்டிகல் 74. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் இப்போ உங்களுக்கு ஒரு கேஸ் நடக்குன்னா உங்களுக்கு சைடு ஒரு லாயர் வாதாடுறாரு தெரியுமா, அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிரச்சனை பாகிஸ்தான் கூட வரும்போது அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் இந்தியா சார்பாக வாதாடுறது வந்து அட்டார்னி ஜெனரல் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவருடைய முக்கியமான வேலை. ஆர்டிகல் 76. ஆர்டிகல் 79 என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட் உருவாக்கணுங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகல் 79. ஓகேவா? ஆர்டிகல் 80 அதில் வந்து ஆர்டிகல் 80ங்கிறது கம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ பெரிய ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய யூபியில் வந்து 80 லோக்சபா சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 39 லோக்சபா சீட்ஸ் இருக்குது. கரெக்டாக? அது வந்து எப்படி பிரிக்காங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆர்டிகல் 81 என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவை சேர்த்து வச்சு நடக்கிற மீட்டிங்ஸ், பீப்புள்ஸ் அந்த மெம்பர்ஸ். ஆர்டிகல் 90 என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து உறுதிமொழி ஏற்கிறது, ஒப்பந்தங்கள் பண்ணுறது, இதெல்லாம். ஆர்டிகல் 110 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது மணி பில் ஜிஎஸ்டி இருக்குது தெரியுமா, ஜிஎஸ்டி வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வந்து அப்ரூவ் ஆகிற முன்னாடி அது வந்து ஒரு மணி பில் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பணம் ரிலேட்டடான டாக்ஸஸ் ரிலேட்டடானது எல்லாத்தையும் மணி பில்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஆர்டிகல் 1110 வரும். ஆர்டிகல் 112 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எக்ஸாமுக்கு முன்னாடி பட்ஜெட் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க, அதை பற்றி டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி மந்த் லான்ச் பண்ணுவாங்க. ஆனுவல் பட்ஜெட்டை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 112 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 124 என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனை உருவாக்குறது தான் ஆர்டிகல் 124. ஆர்டிகல் 148 என்ன பார்த்தீங்கன்னா கண்டெம்ப்ளர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணக்கு வழக்கை பார்க்குறதுக்கு ஆடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ இந்தியாங்கிறது பெரிய ஸ்டேட், கரெக்டாக, இந்த பெரிய யூனியன். ஸோ அதுக்கு கணக்கு பார்க்குறது தான் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சிஜிஎல்க்குலாம் நீங்கள் ஜாப் போயிட்டீங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லையுமே உங்களுக்கு இந்த போஸ்ட், இந்த சிஏஜின்னு சொல்லுவாங்க, இந்த இது கீழே நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆர்டிகல் 149 இந்த சிஏஜி அதுக்கெலாம் வேணால் கட் ஆஃப்ஸ் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தா இந்த போஸ்டிங்ஸில் போயிடலாம். இது கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸான ஜாப்பு. உங்களுக்கு போஸ்டிங் வந்து டெல்லியில் தான் மேக்ஸிமம் இருக்கும் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழெலாம் வர்றது. ஆர்டிகல் 149 இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சிஏஜி இருக்காங்க தெரியுமா, ஷார்ட்டாக சிஏஜின்னு சொல்லுவோம். அவர் வந்து அவர் டியூட்டிஸ் அண்ட் அவர் பவரை பற்றி சொல்கிறது தான் இது. ஓகேவா? இவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த சிஏஜியாக இருக்கிறவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணுவார். கவர்மெண்ட் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கு, டாக்ஸஸ் மூலமாக என்ன வந்திருக்கு, எக்ஸ்பென்சேஷன் என்ன, எக்ஸ்போர்ட் என்ன, இம்போர்ட் என்ன, அதுக்கான பர்சன்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கால்குலேட் பண்ணி ஆனுவல் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. அது ஆர்டிகல் 151 தான் சொல்லுது, ரிப்போர்ட் வெளியிடணும் வருஷத்துக்கு ஒன் டைம்ட்டு. அடுத்து ஆர்டிகல் 153 எப்படி பிரசிடென்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி கவர்னர் ஒரு ஸ்டேட்டுக்கு கம்பல்சரி இருக்கணும்னு சொல்கிறது ஆர்டிகல் 153. பிரசிடென்ட் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது 155 ஆர்டிகல். கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், பிரசிடென்ட். ஓகேவா? ஆர்டிகல் 161 இது என்ன பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் மட்டும் இல்லை, கவர்னரும் பொது மன்னிப்பு கொடுக்கலாம் கைதிகளுக்கு. கவர்னர் பொது மன்னிப்பு கொடுக்கறது இப்போ
ராஜீவ்காந்தி கொலையில் 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கவர்னர்கிட்ட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணிருக்கு, இவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுங்கன்ட்டு. அது ஆர்டிகல் 161 படி தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கவர்னருக்கு அதுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. ஸோ ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டிகல் 161 ரெஃபர் பண்ணி தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. ஓகேவா. ஆர்டிகல் 163 இது வந்து நம்ம எப்படி பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டு இந்த மினிஸ்டர்ஸ்லாம் ஒப்புதல் கேட்கணும் சொன்னால, அட்வைஸ் கேட்கணும். அதே மாதிரி கவர்னர்ஸ்ட்டு வந்து மினிஸ்டர்ஸ் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் வந்து அப்ரூவல் கேட்கணும். அதை சொல்கிறது ஆர்டிகல் 163. ஓகேவா. ஆர்டிகல் 169 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்குறதும் நீக்கிறதும் இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஆர்டிகல் 169 நம்ம எடுத்தாப்புல இதை நீக்குங்க அப்படி இப்படி சொல்ல முடியாது. நம்ம சொல்லலாம், ஆனால் ஒரு சட்டத்துக்கு முன்னாடி கோர்ட் முன்னாடி போய் நிற்கும் போது நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் தான் பேசணும். ஓகேவா. ஆர்டிகல் 191 அது என்னன்னா, இப்போ ஒரு மெம்பர் இருக்கார், ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இருக்காருன்னா அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இப்போ அந்த கட்சியை சார்பாக தான் ஜெயிச்சு போயிருக்கார், கட்சிக்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணாலோ மீன்ஸ் பார்லிமெண்ட்லேயோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ ஒரு ஓட்டெடுப்பு நடத்தும் போது தன்னோட கட்சிக்கு எதிராக அவர் பேசினார்னா அவர் பதவியை நீக்கம் பண்ணிடுவாங்க. அது ஆர்டிகல் 191 யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஹைகோர்ட் வேணும்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் 214. ஆர்டிகல் 222 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜை வந்து ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆர்டிக்கல் உண்டு. ஓகேவா. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னா ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு ஜட்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கான ஆர்டிக்கல் எல்லாமே கொடுக்கணும். ஓகேவா. அதுதான் ஆர்டிகல் 222. ஆர்டிகல் 226 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைகோர்ட் வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி போலீஸ்க்கோ அதர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கோ ஆர்டர் கொடுக்கறதா ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 243K என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துச்சு கரெக்டாக இந்தியா தமிழ்நாட்டில். ஸோ அதை சொல்கிறது. ஆர்டிகல் 280 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ரிப்பீட்டடாக நீங்கள் மோக் நிறையா போட்டிங்கன்னா இது அந்த 10 மோக் போட்டிங்கன்னா 4 மோக்கில் இதுதான் வந்திருக்கும். ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 280. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துட்டு இது எந்த ஆர்டிக்கலில் வரும்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏபிசின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறத மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் ஆப்ஷன்லேருந்தே எடுத்துடலாம். இப்போ ஆர்டிக்கல் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்ன 280, இன்னொன்று என்னது 153 இருந்துச்சுன்னா அது கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு. இப்படியே நம்ம படிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து யூனியன்லேயோ ஸ்டேட்லேயோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஒரு டெனர் இருக்கும், பதவி காலம் இருக்கும். ஒரு எம்எல்ஏ எம்பி கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களுக்குலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சொல்கிறதுனா அந்த வயது வரம்பு அந்த டியூரேஷனை சொல்கிறது தான் ஆர்டிகல் 310. ஆர்டிகல் 312 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா சர்வீஸ், ஆல் ஓவர் த இந்தியா சர்வீஸ் பண்ணுறது. இப்போ ரயில்வேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சதர்ன் ஜோனில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு சதர்ன் ஜோனில் கிடைக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து நிறையா. நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டெல்லியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனால் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆல் இண்டியா வேகன்சிங்கிறப்போ நம்ம எந்த இதனால நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ணால் நம்ம நிறைய மார்க் எடுத்தால் நம்ம வேறு ஸ்டேட்ஸ்க்கும் போய்க்கலாம். அடுத்தது ஆர்டிகல் 350 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் த யூனியன் அண்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ். இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, மத்திய பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஆர்டிகல் 322 என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எக்ஸ்பென்சஸை சொல்கிறது தான் ஆர்டிகல் 322. ஓகேவா. ஆர்டிகல் 330 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டி எஸ்சி கேட்டகரி உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் அவங்களோட ரிசர்வேஷனை சொல்கிறது தான் ஆர்டிகல் 330. ஆர்டிகல் 338 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இந்தியாவில் வந்து ட்ரைப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா. அவங்களுக்கு நேஷனல் கமிஷன் உருவாக்குறதா 338A. 343 என்ன பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யூனியன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்கிறதா 343. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. 18 கிட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ வந்து லோக்சபாவில் வந்து நிறையா ஸ்டேட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் லெட்டர் விட்றாங்கன்னா ஹிந்தியில் மட்டும் விட மாட்டாங்க, இங்கிலீஷில் விடுவாங்க, இல்லைனா அந்த பர்சனோட ரெப்ரசன்டிங் ஸ்டேட்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் படி விடுவாங்க. ஓகேவா. ஆர்டிகல் 352 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 352. ஆர்டிகல் 356 எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சினா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து
கவர்மெண்ட் இருக்கு. அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ கவுந்துட்டு, அதாவது தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியலன்னா அதை தூக்கிட்டு வேற கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருவாங்க. அது ஆர்டிகல் 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அது ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்ளம் வரும்போது 356. ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் வந்து இந்த 352 வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஓகேவா, 356 மகாராஷ்டிராவில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 360. ஆர்டிகல் 370 இதை வந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் இது நோட் பண்ணிக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு ப்ரொவின்ஸ் கொடுத்தாங்க. அதாவது நம்ம வந்து இந்தியாவில் வந்து எங்கேனாலும் போய் நிலம் வாங்கிக்கலாம், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வர. இந்த ஆர்டிகல் இருக்கிற வரைக்கும் நம்ம போய் அங்கே போய் நிலம் வாங்க முடியாது, ஆனால் இப்போ வாங்கிக்கலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அங்கே போய் ஒர்க் பண்ண முடியாது இந்த ஆர்டிகல் இருந்த வரைக்கும், ஆனால் இப்போ ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, டெம்பரவரி ப்ரொவின்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டெம்பரவரி ப்ரொவின்சஸ் கொடுத்தாங்க, இப்போ அதை தூக்கிட்டாங்க. ஓகேவா, ஆர்டிகல் 370 தூக்கிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து. இது என்ன கதைன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஒரு தனி டெரிட்டரியாக பிரிஞ்சு போயிட்டு, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட இருந்த பிரச்சனைனால எங்கள் கூட சேருங்கிற பிரச்சனைனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இந்தியா கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டனால இந்தியா கவர்மெண்ட் வந்து நான் உங்களை சேர்த்துக்கிறோம், எங்களோட ப்ரொவின்சஸில் ஒரு ப்ரொவின்சஸாக உங்களை வச்சுக்கிறோம் சொல்லுங்கும் போது, அங்கே இந்த நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கிங் வந்து எங்களுக்கு நாங்கள் உங்க கூட சேரணும், சில ப்ரொவின்சஸ் வந்து ஒரு சில ப்ரிவிலேஜஸ் வந்து எங்களுக்கு தரணும்னு சொன்னாங்க. அந்த ப்ரிவிலேஜஸ் தான் அந்த யாருமே நிலம் அங்கே வாங்க முடியாது, யாருமே அங்கே எம்ப்ளாயாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி ப்ரிவிலேஜஸ் தான். ஓகேவா, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்னையோடைய வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், இது சஃபிஷியன்ட். ஓகே, பெய்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க ரொம்ப சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்குவோம். இதற்கான பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக டெலகிராம் சேனலில் இருக்கும். பெய்ட் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது அதை பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம மெயிலுக்கு அனுப்புங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.